எல்லாமே இருக்கு. இது பட்டன்ஸ், இது ரோஸ், இது வந்து பெங்களூர் ரோஸ்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வரவங்க ஃபர்ஸ்ட் அதான் கேட்பாங்க. ஓகே ஓகே. இங்க வரவங்க எல்லாருமே பெங்களூர் ரோஸ் இருக்கானா ஃபர்ஸ்ட் பிளாக் ரோஸ் பாத்தீங்கன்னா நம்ம கார்டனுக்கு புது வரவு தான். ஃபர்ஸ்ட் டார்க் பிங்க்ல ஆரம்பிச்சு ஃபைனலா பிளாக்கா மாறி வந்து குரோட்டன் சொல்லுவாங்கப்பா. குரோட்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரெயின்போ கலர், எல்லா கலருமே இந்த ஒரே செடியில வந்துரும் உங்களுக்கு. ஹைபிரிட் சாமந்தி வந்து வருஷம் ஃபுல்லா பூக்கக்கூடியது. நம்ம நாட்டு சாமந்தினாக்க கிளை உடஞ்சுன்னா தூக்கி போட்டுருவோம். பட் இதுல ஈச் அண்ட் எவ்ரி பீஸ் ஒவ்வொன்றுமே நம்ம வந்து ஒரு செடியா டெவலப் பண்ணி விடணும். ஆக்சிஜன் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணோம். இண்டோர் பிளான்ட் வீட்டுக்குள்ளே ரைட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் க்ளோஸ்ல. வேர் போற இடமெல்லாம் உங்களுக்கு குட்டி குட்டி செடி ஒன்சாய் சொல்லுவாங்க. ஒரு பெரிய மரம் நடு வீட்டுல நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். வெல்கம் டு நம்ம வீட்டு கார்டன். ஸோ கைஸ், ஏற்கனவே வந்து நான் சிவா நர்சரியில வந்து வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காத வந்து ஃபுல்லா நான் இன்டெப்தா போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காத நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம அழகு செடி இண்டோர் பிளான்ட்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். ஸோ அக்கா வழக்கம் போல அக்கா பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் அந்தோனி மேரி. ஓகேங்கா, இப்ப நான் இன்னைக்கான வீடியோ நம்ம வந்து இண்டோர் பிளான்ட்ஸ் அழகு செடி மட்டும் பாக்கலாங்க. சரிங்கப்பா, பாக்கலாம். அது ஃபுல்லா என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஒன்னொன்னா இதுல இருந்து ஆரம்பிச்சிடலாங்க. இது வந்து குரோட்டன் சொல்லுவாங்கப்பா. இந்த குரோட்டன் பாத்தீங்கன்னா ரெயின்போ கலர், எல்லா கலருமே இந்த ஒரே செடியில வந்துரும் உங்களுக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் மூவிங் எல்லார்கிட்டயும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெரைட்டி தான். ஓகே. அதே மாதிரி நவலட்சுமின்னு சொல்லுவாங்க. நவலட்சுமியில வந்து இந்த 9 இலையிலயும் 9 லட்சுமியும் இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம். ஓகே ஓகே. இது பேர் வந்து நவலட்சுமி. ஓகே. இதுமே குரோட்டன்ஸ்ல வந்து கொஞ்சம் ஹைட்டா போவாங்க. ஓகே ஓகே. கலர்ஸ் வந்து ஒரு 5-6 கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. இது மொராய் சொல்லுவாங்க. ஓகே. ஃபுல்லி அவுட்டோர் பிளான்ட். பாத்தீங்கன்னா இதுல வந்து வெள்ளை கலர்ல பூ பூக்கும். ஓகே. இந்த பூ மல்லி வாசம் அடிக்கும். ஓகே, மல்லி வாசம். சொல்லு. இதோட பிரைஸ் வந்து 300. நம்ம கார்டனுக்கு புது வரவு. ஓகே ஓகே. பிரைஸ் வந்து இப்ப எப்பயுமே ஒரே வெரைட்டி தானே? இப்ப ஸ்டாண்டர்ட் தான். அப்ப மற்ற நர்சரியில இறங்கும் பொழுது நம்மளும் இறங்கி தான் வரும். ஓகே ஓகே. இதோட ரேட் சொல்லிடுங்க. இந்த குரோட்டனுடைய பிரைஸ் வந்து 120. நவலட்சுமி வந்து 100 rupees. ஓகே. இந்த கலர் கலெக்ஷன்ஸ் லீஃப் எல்லாமே வந்து 80 prices வரும். ஓகே ஓகே. இது வந்து ஆக்சுவலா அந்த நுனி வந்து உங்களுக்கு ரெட் கலர்ல வந்து நல்லா சோவா நிக்கும். ஓகே. ஃபுல்லி அவுட்டோர் தான். இது வந்து இது வந்து கலர் லீஃப் தான், குரோட்டன்ஸ் தான் இது பேரு. இது வந்து 300 பிரைஸ். இது வந்து தேவ அரளின்னு சொல்லுவாங்க. ஓகே, தேவ டெம்பிள் ஃப்ளவர். ஓகே ஓகே. இதுக்கு இன்னொரு பேரு. இதுல நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் இருக்கு. yellow, red, white, ஓகே, எல்லா கலெக்ஷன்ஸும் கிடைக்கும். 100ல இருந்து 300 வரைக்கும் இருக்கு. ஓகே. இது வந்து மூக்குத்தி பூ, நாமளா மூக்குத்தி மாதிரி இருக்கிறதுனால மூக்குத்தி பூன்னு சொல்றோம். இந்த பூ வந்து நல்லா ரெட்டா இருக்கும். ரெட் கலர் வந்து எப்பவுமே இப்ப இம்ப்ரெஷன், பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே. இந்த பூ நிறைய பூக்கும். ஒரு மீடியம் 6 அடி உயரம் வந்து தோட்டத்தையே அலங்கரிக்கும். 6 அடி உயரம். இது என்னது? இது வந்து வெரிகேட்டட் டெர்மினேலியான்னு சொல்லுவாங்க. பிளைன் பாத்தீங்கன்னா 300ல இருந்து இருக்கு நம்ம கிட்ட. வெரிகேட்டட்றதுனால 7000 சம்திங் வரும் இதோட பிரைஸ். இதெல்லாம் கலர் லீஃப், குட்டி குட்டி செடி. இது சாங் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. 50 ரூபாய் தான். இது வந்து ஸ்பைடர் சொல்லுவாங்க. ஸ்பைடரும் வந்து இதுலயே நிறைய 2-3 கலர் கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இது 50 ரூபாய் தான். இந்த குட்டி குட்டி பிளான்ட்ஸ் எல்லாமே 50 rupees தான். கலர் லீஃப் ஃபுல்லி நீங்க பார்டர் பிளான்ட் மாதிரி யூஸ் பண்ணி. என்ன ரேட்ல இருந்து ஆரம்பிக்குது? 50 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது நமக்கு. இது வந்து செமி ஷேடுங்கப்பா. செமி ஷேடு தான். இது என்ன ரொம்ப ஷோவாவும் இருக்கும். டைரக்டா சன்லைட்ல வச்சோம்னா நம்ம கலர் ஃபேட் ஆயிரும். சோ இது வந்து செமி ஷேட்ல வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஃபுல்லி அவுட்டோர் தான் உங்களுக்கு. இது வந்து இட்லி பூவு. இட்லி பூலே கலர் கலெக்ஷன்ஸ் பிங்க், ஒயிட், ரெட், சாண்டல், இந்த 4 கலர் கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. டைரக்டா சன்லைட்ல வைக்கலாம். இந்த பீஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லி அவுட்டோர் தான். கீழே வச்சு நம்ம பார்த்து அழகு பாக்குறத விட ஒரு மாடி வீட்டு தோட்டத்துல இருந்து வச்சீங்கன்னா கீழ இருந்து பாக்கும்போது அவுட்லுக் நல்லா இருக்கும். அது ஹைபிரிட் சாமந்தி. இதுலயும் நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஹைபிரிட் சாமந்தி வந்து வருஷம் ஃபுல்லா பூக்கக்கூடியது. நம்ம நாட்டு சாமந்தினாக்க கிளை உடஞ்சுச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். பட் இதுல ஈச் அண்ட் எவ்ரி பீஸ் ஒவ்வொன்றுமே நம்ம வந்து ஒரு செடியா டெவலப் பண்ணிக்கலாம். இதான் வந்து ஹோல் இயர் ஈல்டிங் தான் உங்களுக்கு. என்ன பிரைஸ் வருது? பிரைஸ் வந்து 60ல இருந்து இருக்கு நம்ம கிட்ட. இது ஜெரபரான்னு சொல்லுவாங்க. டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இதுல நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஹைபிரிட் வெரைட்டி இப்படி தான் இருக்கு. இது வந்து கொஞ்சம் மலர்ந்தது. ஆமா. ஓகே ஓகே. இது என்ன பிரைஸ் வருது? இது வந்து 150, 80ல இருந்து 150 வரைக்கும் இருக்கு. வெத்தலை பாத்தீங்கன்னா இந்த நிழல் குழந்தைங்க தான். ஓகே ஓகே. இது வந்து முக்கியமா மரத்துங்கள்ல பக்கம் வச்சு நீங்க கொடி ஏத்தி விட்டுக்கலாம். சாப்பிடுற வெத்தலை தான். சாப்பிடுற வெத்தலை தான். ஓகே ஓகே. இது வந்து ஹார்ட் ப்ளீடிங் சொல்லுவாங்க. கொடி மாதிரி வளர்ந்து கொடி தான். ஹார்ட் ப்ளீடிங் இது பேரு. இது என்ன பிரைஸ்? இது வந்து 70 பிரைஸ்ல இருந்தே இருக்கு உங்களுக்கு. கொடி கிரீப்பர் வந்து 70ல இருந்து 100 வரைக்குமே இருக்கு. ஜேடு
இதே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிச்சன்ல கூட நீங்க வச்சு கிச்சனை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஹார்ட் பீடிங் பாத்தீங்கன்னா பர்பிள் வித் ரெட்டும் இருக்கு, ரெட் அண்ட் ஒயிட் அந்த கலர் காம்பினேஷன்ஸ்லயும் இருக்கு. ஆமா, இதுல வந்து உங்களுக்கு இந்த பூவே கொட்டிட்டாலுமே இதோடைய காம்பு எட்ஜ் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி ஷோவா தெரியும். எப்பவுமே ஃப்ளவர் இருந்துட்டே இருக்கும். எப்பவுமே ஆல் சீசன் இது எப்பவுமே பூத்துட்டே இருக்கும். ஜிசி பிளான்ட் ஆக்சிஜன் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இது வந்து லைக் இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லைக் ஒரு பேபியை வளர்க்குற மாதிரி தான். 3 days இல்ல 5 days ஒன்ஸ் நம்ம வந்து இந்த மண்ணுடைய ஈரப்பதம் மாதிரி நல்லா வறண்ட பின்னாடி தான் நம்ம தண்ணி விடணும். காய வச்சுதான் தண்ணி விடணும். ஆக்சிஜன் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணோம். இண்டோர் பிளான்ட் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இது கோல்டன் மணி பிளான்ட் சொல்லுவாங்க. கோல்டன் மணி பிளான்ட் இது வந்து ஃபுல்லா நிழல தான் வைக்கணும். இந்த கோல்டன் மணி பிளான்ட் இது வந்து வெயில் பட்டா வெள்ளக்கார குழந்தை மாதிரி வெளுத்து போயிடும் வீணா. சோ இதை என்ன செய்வோம்னா ஃபுல் நிழல் கொடுத்து நம்ம வளர்த்தோம்னா அந்த கோல்டு கலர்லயே வரும். மணி பிளான்ட் எத்தனை ரேட் இருக்கு? மணி பிளான்ட்லயே ஒரு 10 ரகம் இருக்கு நம்ம கிட்ட. சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கோல்டன் மணி பிளான்ட். இது வந்து ஃபுல் நிழல வைக்கக்கூடியது. இது ஒரு டைப். இது வந்து பிளைனா இருக்கும். இது நார்மலா எல்லாருமே பார்த்து வீட்டுல வச்சிருக்காங்க. இது பிளைனா இருக்கு. இதுலயே வெரிகேட்டட், அதாவது லைட் கிரீன் வந்து மிக்சிங் வரும். இது ஒரு டைப். அடுத்தது வந்து கிளியுடைய ஃபெதரை பார்த்த மாதிரியே இருக்கும். கிளியுடைய ரெக்கையை பார்த்த மாதிரி இருக்கும். இது ஒரு மணி பிளான்ட். இது கொஞ்சம் ராயலா லுக் விடுறதுனால இது பேர் ராயல் மணி பிளான்ட் சொல்லுவாங்க. இதுவும் வந்து கிரீப்பரை ஹார்டின் ஷேப்ல இருக்கிறது மணி பிளான்ட். இது வந்து புரோக்கன் ஹார்ட் சொல்லுவாங்க, அப்படின்னா மினி மான்ஸ்டர் சொல்லுவாங்க. இது ஒரு மணி பிளான்ட். என்ன மணி பிளான்ட்ல என்ன ரேஞ்சில ஸ்டார்ட் ஆகுது? மணி பிளான்ட் வந்து 80 ல இருந்து 250 வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து வெத்தலை மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு. இது ஒரு டைப் இருக்கு. எல்லாமே வெயில் வைக்க கூடாது. கோல்டு மட்டும் தான் நம்ம நிழல்ல வச்சு வளர்க்கணும். அது மட்டும். ஆமா. இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஆந்தூரியம். சரி, அக்ரோனிமா. இவங்க வந்து லிப்டிக் கலர்ல இருப்பாங்க. நல்லா ரெட்டிஷா இருக்கும். இது எல்லாமே நிழல் குழந்தைங்க நம்ம மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. என்ன ரேட் வந்து? பிரைஸ் வந்து 300 ல இருந்து இருக்கு. இது ஒரு டைப் தான், இண்டோர் பிளான்ட் தான். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஆந்தூரியம் சொல்லுவாங்க. ஆந்தூரியம் கலர் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பர்பிள், டார்க் ரெட், வெரிகேட்டட், பியூர் பிங்க், டார்க் ரெட் எல்லா கலர்ஸ்லயுமே இருக்கு. நம்ம கிட்ட எப்பவுமே அவைலபிளா இருக்கும். ஜிசி ஆக்சிஜன் ப்ரொடியூசர் கிரீன் காமிச்சேன். இப்ப வந்து பிளாக் கலர். இதுவுமே வந்து பரணி செடி தான். இதுதான் அக்ரோனிமாலே லிப்டிக் சொல்லுவாங்க. நல்லா ரெட்டிஷா இருக்கும். 300. மேல பாத்தீங்கன்னா கேக்டஸ் வெரைட்டிஸ் இருக்கு நம்ம கிட்ட. கேக்டஸ் வெரைட்டிஸ் எல்லாமே குட்டி குழந்தைங்க தான். பாத்தீங்கன்னா பக்கத்துலயே ரூட் போடுறமெல்லாம் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஓவர் ஆயிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் க்ளோஸ்ல. வேர் போடுறமெல்லாம் உங்களுக்கு குட்டி குட்டி செடி வந்துட்டே இருக்கும். சோ இதுக்கு அகலமான பாட்டு தான் நமக்கு தேவை. பாட்டு கொஞ்சம் அகலமான பாட்டா பார்த்து நீங்க மாத்தி வச்சுக்கணும். இது வந்து பாலைவனத்துல வர மாதிரி ட்ரை பிளான்ட் தான். எந்த அளவுக்கு இந்த மண்ணு வந்து இங்க பாருங்க, மண்ணு வந்து ட்ரையா இருக்கணும். ட்ரை பண்ணி வளர்த்தா மட்டும்தான் இதனுடைய லைஃப் லாங்கா வரும். இது வந்து மணி பிளான்ட். ஹேங்கிங் கூட கேக்குறவங்களுக்கு நம்ம ஹேங்கிங்ல போட்டு கொடுப்போம். பாருங்க கொடி போகுது பாருங்க. இது வந்து அதிர்ஷ்டம் மூங்கில் சொல்லுவாங்க. தன லாபம் நஷ்டம் சொல்லிட்டு இது கடையில வைப்பாங்க. 3 அடுக்கு இருக்கிறத கடைக்காகவும், வள்ளுவர் சொன்ன மாதிரி அன்பும் அறமும் வீட்டுக்கு. அன்பு அறமும் தான் ஒரு இல்லறத்தை கட்டி அமைக்கும். அப்ப இது ரெண்டும் சேர்ந்ததுதான் நம்ம வீட்டுக்காக நம்ம வைக்கக்கூடியது 2 லேயரும், கடைக்காக வைக்கக்கூடியது 3 லேயரும். இத பவுல் வித் ஸ்டோன் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணி 5 days ஒன்ஸ் ஃபில்டர் தண்ணி ஊத்தி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன் ஃபில்டர் தண்ணின்னு சொல்றோம்னாக்க, அந்த உப்பு தண்ணி என்ன செய்யணும்னா அந்த கண்ணாடியில எல்லாம் வெயிட்டா படியும் லேயர் மாதிரி. சோ அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம ஃபில்டர் தண்ணி. அதே நல்ல தண்ணியில கொசு போடாம நம்ம பாத்துக்கணும் அப்படின்னா, ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் அதுல விட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்க கொசு முட்டை போட வாய்ப்பு இல்லை. இது வந்து வாட்டர்லயே மெயின்டைன் பண்ணக்கூடிய பீஸ் லில்லி. ஆக்சுவலா இது வந்து டிரான்ஸ்பரண்டா தெரியும் உங்களுக்கு, பிளாஸ்டிக் தான் இது. இதையும் பிளாஸ்டிக்கான்னு சொல்லி நிறைய பேர் டச் பண்ணி பாப்பாங்க.
இது வந்து ரங்கநாதர் வந்து பாம்பு படுக்கையில பட்டு இருக்கிற மாதிரி இந்த ஃபிளவர் மினிமம் 3 months உங்களுக்கு இதுலயே எப்படியே இருக்கும். ஓகே 3 months இருக்கு. 3 months மினிமம் 3 months ஒரு பட் உங்களுக்கு லைஃப் வரும். இது ஆக்சுவலா இது வந்து வாட்டர்ல நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடியது. இதே வந்து கோகோ பீட்லயும் வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடியது இருக்கு. இவங்க கிருஷ்ண கமலம். கிருஷ்ண கமலம் பாத்தீங்கன்னாக்க இது வந்து ப்ளூ கலரு, அதுல ரெட் கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்டே இருக்கு. கிரீப்பர் உங்களுக்கு வேணும்னாக்கா நம்ம இதை ஏத்தி விட்டுக்கலாம், அழகு பண்ணிக்கலாம். 170 ல இருந்து 100 வரைக்கும் இருக்குங்க. இது வந்து 1000 rupees வரும் ஒரு பீஸ். இது ஏன்னா அது பாட்டில் இருக்கிறதுனால. இது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கோல்டன் மூங்கில் சொல்லுவாங்க. லக்கி பேம்புலியே. லக்கி பேம்புலியே வாட்டர்ல மெயின்டைன் பண்றது, மண்ணுல மெயின்டைன் பண்றது ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே வீட்டுக்குள்ளதான் வைக்கிறது. இது கோல்டன் மணி பிளான்ட், இது லக்கி பேம்பு. அலமெண்டா வந்து பாத்தீங்கன்னா வாசு கொடி எல்லோ அலமெண்டா எல்லாரும் வீட்லயும் பாத்திருப்பீங்க, மஞ்சள் கலர்ல பூ விடும். அதுலயே இப்ப நம்ம கிட்ட புது தோட்டத்துக்கு வந்து புதுசா வந்திருக்கிறது ரெட் அலமெண்டா, நியூ வெரைட்டி. புதுசா நம்ம கார்டனுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்காங்க. ரெட் கலெக்ஷன்ஸ். சரி, அது என்ன பிரைஸ் வருதுங்க? அது என்ன பிரைஸ் வருது? எல்லோ வந்து 70 வரும். ஓகே. இந்த ரெட் வந்து 100 வரும். சாரி 500 வரும். இது வித்தியாசம். அது நியூ புது வரவு. இப்ப போக போக நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும் பொழுது அதோட பிரைஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து கல்கத்தா ஜாஸ்மின். இது வந்து ஒரு செண்பக பூவுடைய ஃபுல் ஸ்மெல்லும் இதோட ஒரு ஃபிளவர்ல வந்துரும். நல்ல வாசமா இருக்கும். வெளியே வச்சு கிரீப்பர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போன்சாயிலே ஒரு ஃபேமிலி தான். இவங்க வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்க தண்ணி விட்டுக்கலாம். இதை விட்டுட்டு கூட நீங்க ஊருக்கு போயிட்டு வந்து கூட தண்ணி விட்டுக்கலாம். நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. பாலைவன ரோஜான்னு சொல்லுவாங்க. அடினியம்னு 100 பேர் இருக்கு. இதுல வந்து ஹைபிரிட் வெரைட்டியும் இருக்கு, நாட்டி வெரைட்டியும் இருக்கு. நாட்டி வெரைட்டி மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு லேயர் தான் வரும். இதே பாத்தீங்கன்னா கலர் கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு லேயர் அதிகமாவும் கிடைக்கும், அதிகப்படியான கலர்ஸும் கிடைக்கும். ரேர் கலர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லோ தான் ரொம்ப ரேர். எல்லோல தான் ரேர். என்ன பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது? அதுமே நம்ம கிட்ட இருக்கு. 250 ல இருந்து பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இதெல்லாம் என்ன பிளான்ட்? இவங்க போன்சாய் தான். இதுவும் போன்சாய். இவங்க தான் போன்சாய் சொல்லுவாங்க. ஒரு பெரிய மரம் நடு வீட்ல நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். போன்சாய்னா அதுதான் போன்சாய். இது என்ன பிரைஸ்ங்க? பிரைஸ் வந்து 850 ல இருந்து இருக்கு உங்களுக்கு. இது வந்து கொடி செண்பகம்னு சொல்லுவாங்க. செண்பக வாசம். ஆனா அது வந்து கட்டி வைக்க முடியாது, நம்மளால கோத்து வேணா சாமிக்கு வச்சுக்கலாம். இது வந்து சைனா டால், சீன பொம்மை. சீன பொம்மைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது வந்து எப்பவுமே கிரீனா தான் இருக்கும். இது வந்து நம்ம ஃபுல்லி இன்டோர் தான். இவங்க நிழல் குழந்தை. நிறைய இதுல பெரிய இண்டஸ்ட்ரியில எல்லாம் இருக்கும். இருக்கு நிறைய. நான் ஷோவ்லயே பாத்தீங்கன்னாக்க எப்பவுமே உங்களுக்கு கிரீனா இருக்கணும்ட்டாக்க இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இது இட்லி பூ சொல்லுவாங்க. ஊட்டி இட்லி செமிஸ்டேட்ல வச்சு நீங்க வளர்த்துக்கலாம். இந்த ஒரு ஃபிளவர் வந்து மினிமம் 1 month வரைக்கும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். இட்லியை ஒரு பெரிய ரவுண்டா இருக்கும், பிங்க் கலர். இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இத கோல்டன் லக்கி பேம்பு. கோல்டன் லக்கி பேம்பு பாத்தீங்கன்னா தண்ணில மெயின்டைன் பண்றதுக்கு காமிச்சேன். இது வந்து மண்ணுல மெயின்டைன் பண்ணி வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம். 150. இவங்களும் 150 தான். சைனா டால் 300 வரும். இது எல்லாமே அழகு செடி தான் உங்களுக்கு. பெரணி வெரைட்டி தான். அது ரப்பர் பிளான்ட். மணி பிளான்ட்லயே ஹார்டின் ஷேப்ல இருக்கிறது. அது ஸ்டிக்குங்க, அது வந்து செடி கிடையாது. அது ஷோ செடிக்கு கொஞ்சம் ஷோவா குச்சி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுதான். அதுக்கு பின்னாடி இருக்கிறது அதுவுமே கலர் செடி தான். லீவ் தான் உங்களுக்கு. இண்டோர் பிளான்ட்ல பாத்தீங்கன்னா பிளவர்ஸ் மேக்ஸிமம் வராது. லீவே உங்களுக்கு ஷோவா இருக்கிற மாதிரி தான் வச்சிருப்போம். இதுவுமே ரப்பர் பிளான்ட் மாதிரியே தான் இருக்கும் பாக்குறதுக்கு. இதுவுமே ஷோ தான். இப்போ இந்த வெரைட்டி பாத்துட்டோம். அங்க ஒரு அது செண்பக பூங்களா? செண்பகத்திலேயே ஒயிட்டும் இருக்குது, எல்லோ பீஸும் இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து ஹைபிரிட் வெரைட்டி அப்படிங்கறதுனால உங்களுக்கு இப்பவே பாருங்க எல்லா கிளையிலயும் பூக்கள் இருக்கும். ஹைபிரிட் வெரைட்டி. அதே உங்களுக்கு விதை செடி பாத்தீங்கன்னாக்கா லோ பிரைஸ் தான், 100 தான். 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பூ பாப்பீங்க. உங்களுக்கு இப்பவே பூ வேணும்னாக்கா மினிமம் இது 350. இப்போ இப்ப இருந்தே உங்களுக்கு 350 இது பிரைஸ். இப்ப இருந்தே உங்களுக்கு பூ இருக்கும். அதே அலமெண்டாலே வந்து கலர் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ரெட் பியூர் ரெட்டும் இருக்கு. அதெல்லாம் பிரைஸ் வருது. பிரைஸ் 100 பாத்தீங்க. பியூர் ரெட் பாத்தீங்க. பர்பிள் வித் ரெட் கனெக்ஷன் பாருங்க. வெல்வெட் மாதிரி இருக்கு. வெல்வெட் மாதிரி இருக்கும் பூ. இது நல்லா இருக்கு. ஓகே.
என்ன பிரைஸ் வருதுங்க இது? 100 rupees. இண்டோர் பிளான்ட் பத்தி இவ்வளவு நேரம் பார்த்தோம் நம்ம. இப்ப பாத்தீங்கன்னா ரோஸ் வெரைட்டிஸ் பார்க்கலாம். சரிங்க. பிளாக் ரோஸ் பாத்தீங்கன்னா நம்ம கார்டனுக்கு புது வரவு தான். ஃபர்ஸ்ட் டார்க் பிங்க்ல ஆரம்பிச்சு ஃபைனலா பிளாக்கா மாதிரி கீழ கொட்டிரும். இப்போ இது ஃபுல் ஸ்டேஜ்ல இருக்கா? இப்போ ஃபுல் இது ஃபைனல் ஸ்டேஜ் இதுதான். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இன்னும் டார்க் பிங்கா இருக்கும். ஓகே ஓகே. அதே போல பாத்தீங்கன்னா இப்ப ரெய்னி சீசன் வந்ததுனால நிறைய பேர் மக்கள் கிட்ட இப்ப மூவிங்ல இருக்கிறது நம்முடைய பன்னீர் வெரைட்டி தான். பன்னீர் ரோஸ் தான் எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா இது வந்து பஞ்ச் பஞ்சா பூக்கக்கூடியது. அதே மாதிரி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய, ரெட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. இதோட பெட்டல்ஸ் நம்ம சாப்பிட்டோம்னா அதிகப்படியான ரெட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. இது பிளாக் ரோஸ் என்ன ரேட்? இது என்ன ரேட் வருது? பிளாக் ரோஸ் வந்து 150ல இருந்து இருக்குங்க. ஓகே. இதுங்க அது 80 பிரைஸ்ல இருந்து இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாலை கட்டுற ரோஸ்னு சொல்லுவாங்க. பயங்கர குட் ஸ்மெல்லா இருக்கும், சென்ட் ஸ்மெல்லா இருக்கும். இந்த ஃப்ளவர் பன்னீர் ரோஸ்ல இன்னொரு டைப் மாலை கட்டுற ரோஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மெல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. இது என்ன பிரைஸ் வருது? இதான் ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கும் 60. ஓகேங்க. அடுத்து இந்த ஒயிட் எல்லாம்ங்க? இது எல்லாமே வந்து நார்மல் பிரைஸ் தான், 80 பீஸ் தான். நார்மல் கலர் கலெக்ஷன்ஸ், டபுள் கலர், சிங்கிள் கலர், பிளெயின் எல்லாமே இருக்கு. இது பட்டன்ஸ், இது ரோஸ், இது வந்து பெங்களூர் ரோஸ்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வரவங்க ஃபர்ஸ்ட் அதான் கேட்பாங்க. ஓகே ஓகே. வரவங்க எல்லாருமே பெங்களூர் ரோஸ் இருக்கானா ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. சரி சரி. அதுலயும் வந்து yellow கலெக்ஷன்ஸ், ரெட் கலெக்ஷன்ஸ் தான் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கும். ஓகே. இதெல்லாம் பட்டன்ஸ் வந்து எப்பவுமே பூ இருக்கக்கூடிய டைப்ன்றதுனால பட்டன்ஸ் நிறைய மேக்ஸிமம் விரும்புவாங்க மக்கள். இது வந்து ஸ்னோ ஒயிட் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதுல முள்ளு கிடையாது. அந்த செடியில வருஷம் ஃபுல்லா பூத்துட்டே இருக்கும் பஞ்ச் பஞ்சா. இல்ல குட்டி குட்டி ஹனி பீஸ் எல்லாம் வந்து இதுல தேன் எடுத்துட்டு இருக்கோம். சரி சரி. இது வந்து லோட்டஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஒயிட் ஃபிளவர் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து கொடி டைப்னா நீங்க வீட்டு முன்னாடி ஏற்றி அழகா டெக்கரேட் பண்ணிக்கலாம். பஞ்ச் பஞ்சா தான் பூக்கும். அதே மாதிரி ரெட் கலெக்ஷன்ஸ், பிங்க், ஒயிட் எல்லா கலர்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. 100 பிரைஸ் வரும். இது வந்து ஆர்காட் ரோஸ்னு சொல்லுவாங்க. இது ஒன்லி ஃபார் ஷோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷோவா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டெம் வந்து ரொம்ப மெலிசா இருக்கிறதுனால மினிமம் 1 hour தான் உங்களுக்கு வந்து வாடாம இருக்கும். அதுக்கப்புறம் வாட ஆரம்பிச்சிடும். சோ இதை மினிமம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க செடியிலே வச்சு இது அழகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். பேரு ஆர்காட் ரோஸ்னு சொல்லுவாங்க. பூ பூத்து முடிச்ச உடனே இந்த ஸ்டெம்முக்கு இந்த எட்ஜ் வரைக்கும், இந்த பூவோட ஸ்டார்டிங் எட்ஜ் வரைக்கும் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அடுத்த பிரான்ச்ல பட் வர ஆரம்பிச்சிடும். இதுலயும் முள்ளு கிடையாது. இதுதான் பெங்களூர் ரோஸ், ரெட் ரோஸ். நம்ம வந்து ரெட் ஒரு லைனாவே அப்படியே போட்டுருவோம். ஏன்னா வரவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் எல்லோ ரெட்டை தான் விரும்புறவங்க. இதுல எல்லா கலர்ஸும் இருக்கு. ஃபாஸ்ட் மூவிங் பாத்தீங்கன்னா ரெட், எல்லோ, ஆரஞ்சு அதிகப்படியான பூக்கள் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே. பூ பூத்து முடிச்ச உடனே நம்ம கட் பண்ணும் பொழுதே நம்ம கேர்ஃபுல்லா 1, 2 சொல்லி டவுன் பண்ணி தான் கட் பண்ணணும். டவுன் பண்ணி கட் பண்ண கையோட 15 days ஒன்ஸ் அடி உரமா டிஏபி 1 ஸ்பூனு, அப்படின்னா மக்ன உரம், மாட்டு சாணம் ஒரு பொடி, அப்படின்னா மண்புழு உரம் 1 பொடி போடணும். எனர்ஜி லெவல் நம்ம கொடுத்துட்டே இருக்க பூவுடைய சைஸ் நல்லா பெருசா கிடைக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ இருக்கிற பிளான்ஸ் இவ்வளவுதான். இப்போ பிளான்ட் கிட்டத்தட்ட இது நம்மளே ஒரு 100 வெரைட்டி பக்கம் பார்த்துட்டோம். நம்ம சாம்பிளுக்கும் வச்சிருக்கோம். நவலட்சுமி, குரோட்டனு, மா இலை மாதிரி இருக்கிறது. மேக்சிமம் இங்க இருக்கிற எல்லா இன்டோர் அவுட்டோர் எல்லாமே பழ வகைகள் எல்லாமே உங்களுக்கு சாம்பிள் செடி நம்ம கிட்டே இருக்கும்.